Taste the Daily. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதிமுக உடைந்து விட்டது, வாக்கு வங்கி சரிந்து விட்டது, கூட்டணியின்றி அதிமுக சுருங்கி விட்டது என தம்பட்டம் அடித்தவர்களின் தப்பு கணக்கை பறையடித்து தமிழ்நாட்டிற்கு பறைசாற்றி இருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களோடு மட்டுமே கூட்டணி என கூறி கரங்களை பற்றி கொண்டு தெரு தெருவாக அதிமுக தொண்டர்கள் செய்த பிரச்சாரம் அதிமுகவுக்கு நம்பிக்கை ஊற்றாக இருந்தது. தற்போது தொண்டர்கள் எழுச்சி பெறவும் கழகம் மீட்சி பெறவும் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புரட்சி தமிழர். 2026 தனிப்பெரும் கட்சியாக அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. இந்த கருத்தை உண்மையாக்க 2026 அதிமுக ஆட்சிக்கான சாதகமான சூழல்கள் பல அணிவகுக்கின்றன. குறிப்பாக தனித்து களம் கண்டு அதிமுக தனது வாக்கு வங்கியை பெருக்கியிருக்கிறது. மறுபுறத்தில் 8 கட்சிகளின் கூட்டணியோடு திமுகவின் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. ஸ்டாலின் அரசு மீதான அதிருப்தியே திமுகவின் வாக்கு வங்கி சரிந்ததை காட்டுகிறது. இத்துடன் திமுகவின் வீழ்ச்சிக்கு மற்றொரு காரணத்தையும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். பத்திரப்பதிவு உயர்வு, தண்ணீர் விலை உயர்வு, பால் விலை உயர்வு என்று சாமானிய மக்களின் வயிற்றில் அடித்தது. வீதிக்கு வீதி கஞ்சா, உயரக போதை நடமாட்டம் திமுக அரசை தள்ளாட வைத்துள்ளது. அரசை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியோ விமர்சனம் செய்தால் சிறை என்ற சூழல் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதையும், இதில் உச்சபட்சமாக மக்கள் நலனை மறந்து கருணாநிதி புகழ் பாடுவதிலேயே ஸ்டாலின் குறியாக இருப்பதும் திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணங்களாக அடுக்கப்படுகின்றன. இந்த மக்கள் கணக்கை மனதில் வைத்துதான் 2026 அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அத்துடன் அதிமுக ஆட்சியையும் திமுக ஆட்சியையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அம்மா உணவகம், இல்லம் தேடி மருத்துவம், விலையில்லா லேப்டாப், தாலிக்கு தங்கம் என அதிமுக கொண்டு வந்த எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்களை முடக்கிய திமுக கைமாறாக மக்களுக்கு என்ன கொடுத்தது என மக்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இதில் உச்சபட்சமாக தற்போது ஒரு அவலத்தையும் திமுக செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பரிசாக மின்கட்டண உயர்வை மக்களுக்கு கொடுத்துள்ளார் ஸ்டாலின். அதாவது ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயரப்போகிறது என்ற செய்தி கேட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சூளுரைப்பது கேட்க தொடங்கிவிட்டது. திமுக மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்திதான் 6% வாக்கு வங்கியை இழப்பதற்கு காரணம். இதில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே மின்கட்டணத்தை உயர்த்தி மக்கள் வயிற்றெரிச்சலை வாங்கி கட்டி கொண்டுள்ளது திமுக. ஆக மொத்தத்தில் அராஜக ஆட்சியால் அழிய போகிறதா திமுக? மறுபுறத்தில் மக்கள் நல ஆட்சியால் மலரப்போகிறதா அதிமுக? பொதுச் செயலாளரின் சபதத்தை நிறைவேற்ற என்ன செய்ய போகிறார்கள் தொண்டர்கள்? அதிமுக கழகம் 2026 தனி பெரும்பான்மை அமைப்பது உறுதியாகிவிட்டதா என விரிவாக அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் திட்டவட்டமாக அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் 2026 அதிமுக ஆட்சி உறுதியாகிவிட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன். விரைவில் இணைய வழியில் இணைய இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து ஷேக் தாவூத் இணைகிறார். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் இணைகிறார். வழக்கறிஞர் GS மோகன் இணைகிறார். அரசியல் விமர்சகர் கலை இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சியை முதல்ல கலை சார் உங்கள்கிட்டருந்தே தொடங்கலான் இருக்கேன். 2026 அதிமுக ஆட்சி உறுதியாகிவிடுச்சா? இந்த இப்போ தேர்தல் முடிவுகளை பார்த்தா நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா மேலெழுந்த வாரியாக பார்த்தா அதிமுக ஏதோ படுதோல்வி அடைஞ்சிட்டு தான் எல்லாரும் கருதலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஆழமாக பார்த்தோம்னா வாக்கு சதவிகிதங்கள் என்ன கிடைக்கிது, இடங்களை வச்சு முடிவு பண்ண முடியாது. வாக்கு சதவீதங்களை பார்க்கணும். அதை பார்க்கும்போது அதிமுக நல்ல வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா 2 நேரேட்டிவ்ஸை செட் பண்ணாங்க.
பாஜகவும் திமுகவும் இணைந்து செட் பண்ணது. அதிமுக நாளாக உடைஞ்சு போச்சு, பலமில்லா கட்சி தன்னுடைய பலத்தை இழந்து விட்டது, செட் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, போட்டி என்பது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக களத்தில் இல்லை. தத்துவார்த்த ரீதியாக கூட எங்களுக்குள்ள தான் போட்டி, அதிமுக களத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 2 நேரேட்டிவ்ஸும் தேர்தல் முடிவுகள் மூலமாக தூக்கி எறியப்பட்டது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவுகளில் பிக்கஸ்ட் டேக்அவேன்னா இதுதான். இந்த 2 தான். இந்த 2 பெர்செப்ஷனும் அவுட் ஆகி போச்சு. அதிமுக தனிப்பெரும் கட்சியாக தன்னுடைய வாக்கு வங்கியை, குறிப்பாக தன்னுடைய தொண்டர்கள் வாக்கு வங்கியை அது பத்திரப்படுத்தி இருக்குது. முன்னை விட 2019 பெரிய கூட்டணியில், பாஜக உள்ளிட்ட பெரிய கூட்டணியில் இருந்ததை விட இப்போ ஒரு சின்ன கூட்டணியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தனியாக நிற்குதுன்னு கூட சொல்லலாம். அது 2% வாக்குகளை கூட வாங்கியிருக்கு சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் நான் கணக்குக்கு போகல. அப்படி இருக்கும்போது அந்த இன்னொரு பக்கம் திமுக சரிஞ்சிருக்குது. 7% வாக்குகள் திமுக கூட்டணி சரிஞ்சிருக்கிறது. திமுகவே 6% குறைஞ்சிருக்கு, 6.7% குறைஞ்சிருக்குது. ஆக வாங்கின மொத்த வாக்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாக்கு அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்தால் கூட 1,05,00,000 அதிமுக, 1,17,00,000 திமுக. அதுலேயும் ஒரு 12, 13 லட்சம், 14 லட்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சட்டமன்ற தேர்தலில் அதுதான் 13 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு திமுகவுக்கான. கிட்டத்தட்ட அதே செட்டப் தான் இப்போயும் இருக்குது. திமுக ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி இருந்திருக்குது. அதனால் இவ்வளோ பெரிய ஸ்விங் ஏற்படுறது, பொதுவாகவே 4% ஸ்விங் ஆனாவே அது பெரிய ஸ்விங்னு சொல்லுவாங்க. போல் ஸ்டார்ஸ் கணக்கு போடுறவங்க, கணக்கெடுப்பு நடத்துகிறவங்க, அவங்க அந்த 4% ஸ்விங் இருந்தாவே அது பெரிய ரிசல்ட்ஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே கிட்டத்தட்ட 6-7% ஸ்விங் இருந்திருக்குது. இது பெரிய இழப்பு. நீங்கள் பாஜக வாக்கு இவ்வளோ மோசமாக தோற்றுருக்காங்க, வாக்கு வங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஸ்விங் இல்லை. சரி, இப்போ என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்காங்க. இது சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுக்கு பின்னடைவு அமையுமா? இதோட மோசமாக தானே இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்பயுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பல தேர்தல்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். 80 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருந்தப்போ 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களை தான் வெற்றி பெற முடிந்தது. 38 லட்சம் வாக்குகள் தான் வாங்கினாங்க. ஆனால் 4 மாதங்கள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில், அதே 1980 கிட்டத்தட்ட 54 லட்சம் வாக்குகளை வாங்கி அவங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பாலான தொகுதியில் ஜெயிச்சாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவோட வாக்கு வங்கி இப்போ 6% சரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்க சட்டமன்ற தொகுதிகள்லையும் திமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குது நம்ம எடுத்துக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. சேலத்தில் எடுத்துகிட்டா அப்படி 4 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக லீட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சட்டமன்றம்னு போகும்போது அது வேறு கணக்கு வருது. ஓவராலாக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது காரணம், ஒரு பகுதி வாக்குகள் 3 அணியாக நின்றதுனால பாஜக கூட்டணிக்கு போயிருக்குது. பாஜக நான் 11% வாக்குகளை வாங்கிட்டோம், நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம், முன்னை விட நாங்கள் ஒரு 4%, 3% இருந்தது, இப்போ நாங்கள் 11%க்கு வந்துட்டோம் சொல்கிறது அப்பட்டமான பொய். ஏன்னா அவங்க 22 இடத்துல நின்னாங்க. 22 இடத்துல 3 இடத்துல சுயேட்சை மற்ற வேட்பாளர்கள் இவங்க சின்னத்தில் நின்னாங்க. அதில் ஏசி சண்முகம் 3 லட்சம் வாங்கியிருக்கிறாரு, பாரிவேந்தர் 2 லட்சம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து இவங்க 11%. இவங்க தனியாக இவங்க இன்னொன்று சொல்கிறேங்க, மொத்தமே அந்த கூட்டணி 18% வாங்கியிருக்குங்க. அதில் நான் ஒரு கணக்கு போட்டேன், சொந்தமாக ஒரு கணக்கு போட்டேன். பாமக ஏற்கனவே என்ன பலம் இருக்குது, இப்போ 4.8 என்னமோ வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் பலம் அவங்களுக்கு பலம் 5.5. அதே மாதிரி டிடிவி 2.8 இருந்திருக்கிறாரு. பன்னீருக்கு அவர் வாங்கின வாக்குகளை மட்டும் சேர்ப்போம் 3 லட்சத்தி வச்சு வாங்கியிருக்காரு. அது எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்தா அது 2.3% வருது. சரி, இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, 13% கூட்டணி கட்சிகள் வாங்கியிருக்காங்க 18. மீதி எவ்வளோங்க இருக்குது? 5% தான் பாஜகவுக்கு போயிருக்குது. 5% மக்கள் தான் பாஜக தேர்வு செய்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். சென்னை மாதிரி மாநகரங்களில் அவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதுதான் இந்த 5% கூட. அதில் கூட பாமகவோட செல்வாக்கு இருக்குன்னு தானே சொல்கிறாங்க.
கண்டிப்பாக. இப்போ சென்னை போன்ற மாநகரங்களில் பாமக பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட அங்கே வாங்கின வாக்குகள் கொஞ்சம் கூடுதல் வாங்கினது அந்த கிரெடிட்டை வந்து பாஜகவுக்கு தரலாம். ஆனால் கிராமப்புறங்களில் எங்கேயுமே இல்லையே அவங்க ஒட்டுமொத்த வாக்கு வங்கி இப்போ வாங்கினது அவங்க 5% தாங்க. சார் இப்போ 11% சொல்றது நம்பவே முடியாது. புரியுது சார். இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்த தேர்தலில் அதிமுக தனித்துவமாக என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்களை நிரூபிச்சிருக்காங்க? தனித்துவமாக என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா கிராமப்புறங்களில் கட்சி இன்னும் பலமாக இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. கட்சி முன்னணியில் இருக்குது. கிராமப்புறங்களில் அதிமுக முன்னணி பாத்திரம் வகிக்கிறது, அது தெளிவாக வந்திருக்குது. தங்களுடைய வாக்கு வங்கியே முழுமையாக தக்க வைக்க முடியலைன்னா கூட அவங்க வந்து தங்களுடைய காடஸை தங்கள் பக்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த காடஸ் எங்கள் பக்கம் இருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா, சசிகலா அம்மா இவங்கெல்லாம், அதெல்லாம் ஓபிஎஸ் சொல்கிறதெல்லாம் பொய். கேடஸ் ஆல்மோஸ்ட் அதிமுகவோட இல்லைன்னா இந்த 23% வாக்குகளை அந்த கூட்டணி வாங்கியிருக்க முடியாது. அதிமுக கிட்டத்தட்ட 21% வாக்குகள். ஒட்டுமொத்த தொண்டர்களுமே எதிர்க்கட்சி தலைவர் கட்டுப்பாட்டில் தான். முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க மறக்கக்கூடாது. நம்ம ஜெயலலிதா அம்மா காலத்தில் அதிமுக என்ன வாக்கு வாங்கிச்சு, எப்படி தோத்தப்போ எப்படி தோத்தாங்க, இப்போ எப்படி தோத்துருக்குறோம். 6 இடங்களில் டெபாசிட்டே போயிருக்கேன், 13 இடத்துல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக 7 இடங்களில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது அவங்க கணக்கில் வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்கு 22.4% தான். அவ்வளோ வாங்கியிருக்காங்க. இப்போ அதிமுக என்ன வாங்கிக்க அதுதான் வாங்கினாங்க. டெபாசிட் போயிருக்கு. இது ஒரு வித்தியாசமான விஷயந்தான் அதிமுகவுடைய வரலாற்றில் இது. ஆனால் இந்த வரலாற்றில் இந்த புள்ளியில் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். இதில் எப்பயுமே இல்லாத 4 முனை போட்டி இருந்தது. இது எப்பயும் இருந்து அதிமுக சந்திக்காத வரலாற்று ரீதியான ஒரு சம்பவம் இது. 4 முனை போட்டி எழுந்து. இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த 2 கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி ஒரு புறமும் என்டிஏ கூட்டணி இன்னொரு புறமும். இவங்க 2 பேருமே பிரதமர் யார் என்பதில் போட்டியில் தீவிரமான அந்த கண்டஸ்டில் அவங்க இருக்காங்க. கடுமையான கூர்மையான போட்டியில் அவங்க இருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன போனால் நீங்கள் அர்பன் மிடில் கிளாஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க அதைத்தான் முக்கியமாக கருதி இருக்கிறாங்க. நல்லா தெரியுது தேர்தலில். நீங்கள் அவங்க அதுதான் யார் இந்தியாவை ஆளப்போவது யார் அந்த விஷயத்தில் அவங்க நீங்கள் இந்த அதிமுக இந்த 2 கூட்டணியிலையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? 2 கூட்டணியிலையும் இல்லை. திமுக அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க, 2 கூட்டணியிலையும் இருந்தாங்க, 2 கூட்டணியில் இல்லாமல் இருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்ததில்லை. திமுக ஒரு கூட்டணியில் இருக்குது, பாஜக ஒரு கூட்டணியில் இருக்குது, அதிமுக 2 கூட்டணியிலையும் இல்லை. அப்போ மக்களுடைய ஃபோக்கஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மீது குறைவாகத்தான் விழுந்திருக்குது. முழு ஃபோக்கஸ் அதிமுக மேலே அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அர்பன் மிடில் கிளாஸில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. கோவை, மதுரை, சென்னை, திருநெல்வேலி, திருச்சி எல்லாம் அர்பன் ஏரியா ஃபுல்லாக அதிமுக ஒரு இழந்திருக்குது. காரணம் என்னென்னா அதிமுக ஒரு பொருட்டை அந்த தேர்தலில் அவங்க நினைக்கல. சார், இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்த தேர்தலை ஒரு சாமானிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இதை சாமானிய மக்கள் இந்த தேர்தலில் 40க்கு 40 திமுக ஜெயிச்சிச்சுன்றதை ஒரு பெரிய விஷயமாக தான் பார்ப்பாங்க. பட் அதற்கு மேலே போகும்போது அவங்களுக்கு வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. அது எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு களமாடினதுனால தான் அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி தோற்றுருப்பாங்க பல இடத்துல. அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் பிரச்சாரத்தில் மக்களுக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். தலையாய காரியமாக நினச்சி போய் சொல்லணும். ஓகே, எப்படி ஃபோக்கஸ் இல்லாமல் போச்சுங்கிறத சொல்லணும். அதிமுக மேலே ஃபோக்கஸ் முழுமையாக விழுகிறதுக்கு மக்கள் கவனம் முழுவதும் அதிமுக மேலே இந்த தேர்தலில் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஏன்னா 2 கூட்டணியிலையும் கடுமையாக நேரடியாக மோதி கொண்டிருக்கக்கூடிய நம்ம பேசலாம். 2 கூட்டணியிலையும் இல்லை, அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சார். புரியுது சார். ஷேக் தாவூத் சார், இப்போ அதிமுகவோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, அதனாலேயே 2026 அதிமுக தான் ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம இதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கூற்று வரவேற்கத்தக்கது. இது அதிமுகவில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
மோடியா லேடியான்னு கேட்டு தனிச்சு நின்று 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றவங்க. அதே மாதிரி எந்த கூட்டணியும் இல்லாமல் 2016 அனைவருமே இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கிறோம். எல்லாருமே எந்த கூட்டணியும் இல்லாமல் நேரடியாகவே இரட்டை இலை சின்னத்தில் முழுமையாக இதுவரைக்கும் திமுக தனிச்சு என்னைக்காவது நின்றுருக்கு. 1967 இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு தடவை கூட தனிச்சே நின்றதில்லை. தனிச்சு நின்று அவங்க ஜெயிச்சதே இல்லை. எல்லாமே கூட்டணி தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஓட்டு சதவீதம் என்பது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 வாங்கினதுக்கு இப்போ வாங்கி இருக்கிறதுக்கும் 1.5% 2% கூட வாங்கி. இந்த தேர்தல் மூலமா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் எதிர்க்கட்சி தலைவரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற நிரூபணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல, முழுமையாக அதிமுக எதிர்க்கட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மற்றவங்க கட்டுப்பாட்டில் இல்ல. இப்ப மற்றவங்க எல்லாம் வந்து நான் அதான் இருந்தேன் சொல்றாங்க, அதிமுக 2ஆ உடைஞ்சிருச்சு 3ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு இல்ல. இது வந்து சூழல்ல இந்த தேர்தல் அதை நிரூபிச்சிருக்கான்னு இல்ல, கண்டிப்பாக நிரூபிச்சிருக்கு. அந்த கட்டமைப்பை உடைச்சிருக்கு. அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எதிர் திசையில இருந்து பேசின அந்த கட்டமைப்பு பூரா பிஜேபியோட கூட்டணியா இருக்கிறாங்க, அதிமுகவோட கூட்டணியாக இருந்து அதிமுகவை பலமிழக்க செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக ஏற்படுத்தின அந்த கட்டமைப்பு முழுமையாக உடைஞ்சிருக்கு. இதுல இப்ப நீங்க ஒரு தலைமை எப்படி மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையில முழுமையாக அதிமுக இருந்ததோ அதை பாரு இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில முழுமையாக அதிமுக இருக்கு. அதனாலதான் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல அதை தெளிவா சொல்றாரு. 2026 அதிமுக தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாங்க ஆட்சியை பிடிப்போம். இதுதான் அதனுடைய காரணம். அதுக்கு என்ன காரணம்னா அதிமுக என்பது கூட்டமைப்பு கண்டிப்பாக அந்த கட்டுக்குலையாமல் அந்த எக்கு கோட்டை என்று அம்மா இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அப்போ மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எப்படி அந்த அதிமுக இருந்ததோ அதே போல இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில இந்த அதிமுக அந்த கட்டுக்கோப்பை இந்த தேர்தல் மூலமாக நிரூபிச்சிருக்கு. புரியுது சார். இப்போ அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறதும் திமுகவோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறதுக்கும் 2026 தேர்தலுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜை சொல்லுது சார்? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அதிமுக. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் திட்டம். அதாவது குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு பெட்டகத்திலிருந்து அந்த குழந்தைகள் படிக்க போகிற வரைக்கும், அதே மாதிரி அம்மா உணவகம்லேருந்து அதே மாதிரி மருந்துகள்லேருந்து எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான திட்டமாக இருக்கும். அதையும் தாண்டி என்னென்னா சமயங்களை கடந்து, அதாவது மதசார்பற்ற நிலையில் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கும். அதை எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் சரியாக செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் அது இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியாது. 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல, வெளியிலிருந்தும் உள்ளே இருந்தோம், அந்த நெருக்கடியெல்லாம் சரி செய்து மக்களுக்கான விலைவாசி ஏற்றம் இல்லை, குடிநீர் வந்து சரியான முறையில் சப்ளை இருந்தது, மின்சாரம் சரியாக சப்ளை இருந்தது, வேலை வாய்ப்புகள் சரியாக இருந்தது, மருத்துவம் சரியாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்க மாதிரி போதை கலாச்சாரம் இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கு. நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். இப்போ என்ன இருக்குது நிலவரம்? திமுக ஆட்சி இந்த 3 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு? மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் இருக்குது. மக்களுக்கு புரியுது சார். இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்த தேர்தல் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்துருக்கு? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் முதல்வராக இருக்க வேணாங்கிற படிப்பினையை அவர் கற்றுருப்பார். இதுல அதே மாதிரி எப்படி சார் இப்போ 40 இடங்களை வென்று இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றது எப்படி? இல்ல, 40 இடங்கள்ல வென்று என்ன செய்ய போனாரு? முதல்ல வந்து 37 இருந்தார்ல, இதுக்கு முன்னாலேயும் 37 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தார்ல. தமிழ்நாட்டுக்காக என்ன திட்டத்தை மத்தியில இருந்து கொண்டு வந்தாரு? எதையெல்லாம் செஞ்சாரு? தமிழக மக்களுக்கு என்ன நன்மை பயந்தது? இல்லையே. இப்ப 40 இடத்துல அவர் வாங்கி போயிருக்காரு. என்ன நன்மை வரப்போகுது? ஒன்னும் வராது. அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த எம்பிகளுக்கும் ஓப்பனா சொல்ல போனா அந்த எம்பி 40 பேருக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த திமுக எம்பிக்களோட இந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இதுதான் அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு காரணங்களா? இல்ல, கண்டிப்பாக திமுகவால தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் என்னைக்குமே இருந்ததில்லை,
ஒரு குடும்ப ஆட்சியாகத்தான் இருந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு தான் பிரயோஜனமாக இருந்திருக்கு எப்பவுமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திமுக வென்றதுக்கு மெயின் காரணம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஜமீன்தார் இருக்காரு, அவர் தான் மாவட்ட செயலாளர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் மயம் இருப்பார், அவர் இளவரசர், அந்த சின்ன ஜமீன் அவர். அதே மாதிரி இங்க தலைமையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துக்கு இவர் ராஜான்னு சொன்னா இளவரசர் வந்து உதயநிதி. இப்படி இவங்க எல்லாருமே ஒரு பட்டத்து இளவரசர்களாக முழுமையாக. இப்போ நீங்கள் அதில் எடுத்து பாருங்கள், எம்பியாக இருக்கிறவங்க இப்போ வந்திருக்கவங்க பூரா இளமையிலிருந்து வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் இருந்த அந்த ஜமீன்தார்களுடைய பையன்களாக தான். இப்போ துரைமுருகன்னா அவர் பையன் இருக்கார், டிஆர் பாலுன்னா அவர் பையன் இருக்கார், அருண் நேருன்னா அவர் பையன் வந்திருக்காரு. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க பையனுங்க தான் வந்திருக்காங்களே தவிர. புரியுது சார். ஸ்டாலின் அவர்கள் மக்களாட்சி எங்க இருக்கு? புரியுதுங்க. அப்ப இந்த மக்கள் ஆட்சி வேணுமா இல்ல இந்த மன்னர் ஆட்சி நீடிக்கணுமா? இது மக்களுக்கு புரியாதா? சரி, இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? குடிநீர் ஏத்தி இருக்கிறாங்க, வரி ஏத்தி இருக்காங்க, வீட்டு வரி ஏத்தி இருக்கிறாங்க, பால் விலை உயர்த்தி இருக்கிறாங்க, என்னென்ன செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களோ எல்லாமே ஸ்டாம்ப் பத்திரப்பதிவையும் ஏத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஒன்ன பாக்கி விடல. இல்ல, இதெல்லாம் புரியுது சார். இப்ப ஸ்டாலின் அவர்களோட இந்த அடக்குமுறைக்கு வந்து இப்ப மக்கள் வந்து கடிவாளம் போட்டிருக்காங்க, அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது மூலமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கண்டிப்பாக அவருடைய இதுல மாற்றம் வராது. ஏன் மாற்றம் வராதுன்னா அவரை வீட்டுக்கு அனுப்புனா தான் மாற்றம் வரும். ஏன்னா அவங்க இப்படியே வாழ்ந்தவங்க. அதாவது மக்களை ஒடுக்கி அடக்கி வரியை போடுறது, அதே மாதிரி மக்களுக்கு எதிரான கலாச்சாரம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க அந்த நிலையிலே வாழ்ந்தவங்க. அதனால இது வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி. இந்த ஓட்டு என்பது இந்த மக்களவைக்கான ஓட்டு, பாராளுமன்றத்துக்கான ஓட்டு. அப்ப இதுல வந்து மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா 2019 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வாக்கு இல்லை. ஆனா அதுக்கு முன்னால நடந்ததுல பாத்தீங்கன்னா நம்ம 72 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். அதிமுக வந்து எதிர்கட்சியாக வந்திருக்கு. அப்ப எதிர்கட்சியாக வந்திருக்குன்னா மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம். புரியுது. அப்ப அதே மாதிரிதான் இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா 1% 1.5% வாக்கு கூட வாங்கியிருக்கோம். அப்ப மக்கள் நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும், கிராம பஞ்சாயத்துல இருந்து ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு தெருவுலையும் அதிமுக காரன் இருக்கான். அதாவது பூத்துக்கு நீங்க கமிட்டி போட முடியும். எல்லா இடங்கள்லயும் அதிமுக நீக்கமற தமிழகத்தில். நம்ம பேசலாம் சார் தொடர்ந்து. ஜிஎஸ் மோகன் சார், அதிமுக எம்பிக்கள் 2019 எதுவும் செய்யல, இப்போ வர 5 ஆண்டுகள்ல எதுவும் செய்ய மாட்டாங்க, அதனால 26ல் வந்து அதிமுக ஆட்சி தான் அமையணும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? அதற்கு முதலாக நாளை தினம் மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சேர்ந்து 40 பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நீங்கள் கேட்குறது என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை டிக்ரீஸ் ஆச்சா ஓட்டர்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏடிஎம்கே உடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க? நீங்களே சொல்கிறீங்க 2 கோடிக்கு மேலே. அப்போ ஓட்டு உங்களுக்கு வந்து 1 கோடி தான் கிடச்சிருக்கு. 1,55,000 ஓட்டு தாங்க. 55,000 ஓட்டுலாம் 55. அப்போது அந்த 1 கோடி ஓட்டு எங்கே? நமக்கு 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு சார். அது எங்க சார் 6% ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஓட்டர்ஸ் அப்போ வந்து அதிக அளவுல ஓட்டு போட்டாங்க. 75 அண்ட் ஆடு. இப்போ வந்து 53 கூட இல்ல மத்திய சென்னையில். அந்த அடிப்படையில் குறைந்திருக்கிறது. அந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். நீங்க ஒரு எதிர்க்கட்சி சொன்னா சும்மா சும்மா சாதிங்க. எதிர்க்கட்சினா வலிமையை நீங்க பாருங்க சார். சும்மா நீங்க பூஸ்ட் பண்ண கூடாது. தான் வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. இது வந்து 2020 நாங்க குறைஞ்சிருக்கோம், அவங்க குறைஞ்சு. நீங்க ஏன் குறைஞ்சீங்க தான் கேள்வி இல்லையா? நீங்க ஏன் குறைஞ்சீங்க? பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க 2 கோடி உறுப்பினர் இருக்கீங்களா இல்லையா? இல்ல சார், நான் கேக்குறேன். 6% அப்ப அதோட அதிக ஓட்டு கிடைச்சதா உங்களுக்கு? திமுக எத்தனை பேர்? ஆனா எங்க ஓட்டு வந்து 2 கோடி கிடைச்சிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்க. எங்களுடைய டிஎம்கே கோட்டஸ் வாக்கு குறைஞ்சிருக்கே சார். எங்க 6%? அதுதான் நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன். ப்ரொபோர்ஷனேட் ஓட்டர்ஸ் வந்து தேர்தல்ல அதிக ஓட்டு வந்து இல்ல. வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, ஆனா திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு சார். அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா போட்டு சொல்லி இருக்காங்களே தவிர்த்து நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கின்ற பொழுது டிஎம்கே கூட்டணி எத்தனை ஓட்டு வாங்க? 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்கலாம் இல்லையா? அப்ப ஏடிஎம்கே 1 கோடி தானே வாங்கியிருக்காங்க. எப்படி நீங்க வெற்றி பெற முடியும்? அதை நீங்க பாருங்க. ஏன்னா உங்க தொண்டர்களே உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? ரொம்ப பல்சா கேட்டு நாங்க 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோமா இல்ல எங்களுடைய அலைன்ஸ்
நீங்க ஏன் வாங்கலன்னு தான் கேக்குறமே திமுக தவிர மெம்பர்ஷிப் எவ்வளவு சார் 2 கோடி சொல்றீங்களா? நீங்க கூட்டணி, 8 கட்சி கூட்டணி அவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஆனா ஓவரால் உங்களோட பர்சன்டேஜ் வந்து 6% குறைஞ்சிருக்குங்களே. அது மக்களோட அதிருப்தியோட வெளிப்பாடு. தேர்தல்ல வாக்குகள் குறைவாக இருக்குது சார். அந்த ப்ரொபோர்ஷனேட் தான் 6.5 குறைஞ்சிருக்கு, மற்றபடி இல்ல. இல்ல கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான விகிதம் 6% இருக்கு. இல்ல நீங்க பாருங்க, அதாவது நீங்க நீங்க பேசுறீங்களா? நான் பேசவா? பேசுங்க. தப்பு தப்பா சொல்லக்கூடாது. அப்பதான் இப்போ நீங்க எதிர்க்கட்சியை வந்து சரியான முறையில வளர்க்கல. இது போல பீப்புள் வந்து பூஸ்ட் பண்ணி அவங்கள வந்து தோக்கடிக்கிறாங்க. நான் அதுக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா 6% திமுக ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் கேக்குறேன். இதுதான் சார் ஓட்டர்ஸ் அது கம்மியா போட்டாங்க. மீதான அதிருப்தி வெளிப்பாடு. தென் சென்னை எடுத்துங்க சார், மத்திய சென்னை எடுத்துங்க சார். 53% தான் போல ஆயிருக்கு. அதுக்கு முன்ன எவ்வளவு சார் போல ஆச்சு? 68% போல ஆயிருக்கு. அப்போ ப்ரொபோர்ஷனேட் குறைஞ்சிருக்கா இல்லையா ஓட்டர்ஸ்? அதுக்கேத்த மாதிரி தான் குறைஞ்சிருக்கு. நீங்க அப்படிதான் கேள்வி பண்ணணும். ஒரு அரசுக்கு வந்து ஓட் பேங்க் குறையுது அப்படின்னா என்ன காரணம்? அதிருப்தி தானே. அதிருப்தி இருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சினா அதிருப்தி இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா வெற்றி தான். இதே அதிருப்தி தான் 2026ல எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சி 2026ல அமரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் வெற்றி பெற வேண்டும் தான் நினைப்பது தவறு இல்ல, அதுக்கு பாராட்டுகள் தான். ஆனால் அதற்கான முயற்சி என்னன்னு கேள்வி. நீங்க முயற்சி எல்லாம் பார்க்காம சும்மா சராசரி பீப்புள் சொன்னதை நீங்க பூஸ்ட் பண்ணி தோல்வியே சராசரி பீப்புள் சொல்ல மக்கள் சொல்றாங்க 6% நான் கேக்குறேன். 2019 ஆளுங்கட்சியா இருந்தீங்களா? நீங்க தான் தோத்தீங்க. 2021ல சட்டமன்ற தேர்தல் நீங்க தான் ஆளுங்கட்சியா முதல்ல இருந்தீங்க, ஆனா நீங்க தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து 22ல பஞ்சாயத்து போர்டு இதெல்லாம் போர்டுல நீங்க தான் தோத்தீங்க. அதுக்கப்புறம் இப்ப தேர்தலையும் நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனா ஓட் பேங்க் அதிகமா இருக்கு சார். ஓட் பேங்க் வாங்கி என்ன சார் பிரயோஜனம்? வெற்றி தானே சார் நிர்ணயிக்கும். ஒரு இடத்துல 2 லட்சம் ஓட்டு வாங்குறீங்க, இன்னொரு இடத்துல நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா கூட அதிமுக ஓட் பேங்க் தான் அதிகமா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு 2026ல அதிமுக ஆட்சி தான் வரும் சார். அது அவருடைய கணிப்புகள் சார், அது பாராட்டுகள். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. டேட்டா வச்சு தான் அவர் பேசுறாருங்க. நீங்க என்ன, அதாவது நம் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் சீர்தூக்கி பார்த்து தேர்தலை சந்திக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்மோடு இருக்கும் 100 நண்பர்களை விட ஒரு எதிரி தம் பலத்தை தூண்டுகின்றான், நம் முயற்சியை விதை போடுகின்றான். தன் வலிமைங்கிறது அதிமுக ஓட் பேங்க் 2% அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாங்களா? அப்ப பிறர் வலிமைங்கிறது 6% திமுக ஓட் பேங்க் குறைஞ்சிருக்குன்னு தானே எடுத்துக்கணும் சார். நீங்க இப்படி கால்குலேட் பண்ணா அது வந்து நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வெற்றி பெறவே முடியாது சார். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தான் நீங்க பார்க்கணும். நம்மளுடைய வலிமை, நம்மளுடைய தோழமை கட்சிகள் வந்து இருக்கும்போது நீங்க லாஸ்ட் எலெக்ஷன் நீங்க பிஜேபியோட போட்டி தானே போட்டீங்க இல்லையா? இந்த முறை ஏன் நீங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்கல? அது சொல்லுங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏன் 11.24% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து 3.62 தான் இருந்தாங்க. அப்ப அவங்கள போய் கேட்க முடியுமா? 2019ல திமுக ஓட் பேங்க் சதவீதம் என்ன? 2019ல 33.52%. இப்ப 2024ல எவ்வளவு? 26.93%. 6.59% வந்து எங்க போச்சு இந்த ஓட்டு சார்? ஓட்டு போட வரல சார் மக்கள். அது புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அப்ப அரசு மீது அதிருப்தி இருக்குன்னு காரணம் ஓட்டு தான் அந்த அளவு குறைஞ்சிருக்கு. நீங்க அதிமுக சரி சார், நான் திருப்பி கேக்குறேன். 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படினா அரசு மீது அதிருப்தி இருக்குன்னு தான காரணம்? சார், ஒரு ஆளுங்கட்சி தான் அதிருப்தி இருப்பது சகஜம். ஆனால் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரொம்ப குறைஞ்சிட்டாங்கன்னா அப்போ திமுக அரசு மீது அதிருப்தி அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அதிருப்தி இருந்தா தோத்துருக்கணுமே, தோக்கலையே. மக்கள் விரும்புறாங்களே. ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சே சார், அதுதான் காட்டுது. அப்ப எப்படி வெற்றி பெற்றாங்க? ஓட் பேங்க் குறைஞ்சு போச்சு. லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இப்பவும் 6.59% குறைஞ்சிருக்கு. கட்சி கூட்டணியோட சேர்ந்து நீங்க போட்டிட்டு 6% குறைஞ்சிருக்கீங்க. அழகா கேக்குறீங்க. 2014ல ஏடிஎம்கே ஓட்டு வந்து 44.92%. 2019ல 19.39. why it has reduced? இன்னைக்கு நிலவரம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து 20.4 2% அதிகமா இருக்கா இல்லீங்களா? சார் 2% 1.6 தான் அதிகமா இருக்கு. நீங்க 2% இல்ல, நீங்க சும்மா தவறா பார்த்து ஏடிஎம்கே சொல்லாதீங்க தயவு செய்து. வெற்றி தோல்வி வந்து சகஜம் எந்த கட்சியாக இருந்தாலும். இல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அப்ப 2014ல திமுக எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குனாங்க? எப்போ? 2014ல டிஎம்கே மட்டுமா 27.18 தான் வாங்குனாங்க. இன்னைக்கு அவங்களே வெற்றி தான் பெற்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு சார் வாங்குனாங்க? இன்னைக்கு வந்து 26
2014 ஒரு திமுக வாங்கினது இந்த சொல்றேன் 95,70,666 ஓட்டு 23.91%. சார் பர்சன்டேஜ் தான் நானும் வச்சிருக்கேன் சார் 23.91% சார். எப்போ 2014 2014 டிஎம்கே 27.18%. இன்னைக்கு இன்னைக்கு 27% சார். எதுவா கூட்டணி தான் சேர்த்து சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் நம்ம ஒன்றும் எடுக்கல. கூட்டணி தான் இப்போ பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கிறதா இல்லையா? ஆனா பிஜேபி தனியா எவ்வளவு பெற்று இருக்கு? ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப பிஜேபி கூட்டணி தான் இப்ப ஆட்சி அமைக்குது. நான் என்ன கேக்குறேன்னா 2014 27% சார், 2024 26% உங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சு தானே இருக்கு. எவ்வளவு சார்? பாயிண்ட் சம்திங் தான். 27.18 தான் எப்போ 2014. ஆனா 2024 26.93 that is equal to 27 தான். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். தொடர்ந்து பேசலாம் சார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ 2026 அதிமுக ஆட்சி தான் மலரும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு சார். என்னென்ன காரணம் சார் அதற்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்து. மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தலைமையேற்று சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு 2019 வாங்கிய வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் 2 மாதம் நல்ல ஆட்சியை தமிழக மக்களுக்காக தந்தார்கள். இன்றைக்கு ஒரு போலியான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற ஏறக்குறைய 18 கூட்டணி கட்சிகள், 9 பெரிய கட்சிகள், ஏறக்குறைய 9 லெட்டர்பேட் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 2019 ஆண்டு தனியாக அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 33.52. ஆனால் இன்றைக்கு 2024 அவர்கள் பெற்ற வாக்கு 26.91%. ஏறக்குறைய 6.61% வாக்குகளை குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய கூட்டணி கட்சி 2019 ஆண்டு 53.29% வாக்குகளை பெற்றார்கள். இந்த 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 46.97% வாக்குகளை மட்டுமே பெற்று 6.32% வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் ஆட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு. அதே நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் மீண்டும் தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்ததன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். எனவே 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கான தேர்தல் வியூகங்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திறமையான முறையில் வகுப்பார்கள் என்பதை தொண்டர்களாகிய நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார், இந்த 2024 தேர்தல் அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாடத்தை சார் கற்றுக் கொடுத்திருக்கு? தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் சார்பிலே அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏறக்குறைய 520 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் 520க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். ஆனால் எந்த விதமான தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. சார், அந்த 2000 இப்ப நடந்திருக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட ஓட் பேங்க் சரிஞ்சிருக்கிறதுக்கு திமுக மீதான அந்த அதிருப்தி காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. ஆட்சி நிர்வாகம் இல்லாத காரணத்தினால், நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று மக்கள் உறுதியாக நம்புகின்ற காரணத்தினால் அவருடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும். மக்களுக்கு அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற
ஒரு உத்தரவாதத்தை அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. எனவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுதியாக முடிவு செய்து அதற்கு ஏற்ப கழகத்தினுடைய பணிகளை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். சரி, இப்ப மக்கள் இருக்க அந்த அதிருப்தியிலிருந்து ஸ்டாலின் அவர்களால் மீளவே முடியாதா? நிச்சயமாக மீள முடியாது. காரணம், எந்த விதமான நிர்வாக திறமையும் அவரிடத்திலே இல்லை. இன்றைக்கு தமிழகத்திலே 4 முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொம்மை முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு புறம் அவருடைய மருமகன் சபரீசன். இன்றைக்கு தமிழகத்தை 4 பிரிவுகளாக பிரித்து இன்றைக்கு முதலமைச்சர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்திலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. தமிழக மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அவர்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். சொல்லி 3 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் கூட இன்று வரை அவர்களால் அந்த நீட் தேர்வை முழுமையாக அவர்களால் அகற்ற முடியவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாக கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீட் தேர்வை ஒழிப்பதே எங்களுடைய லட்சியம் என்று இன்றைக்கு அறிக்கையின் மூலமாக மத்திய அரசுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். நடைபெறுகின்ற முறைகேடுகளை தட்டி கேட்கின்ற முதுகெலும்பு மிக்க ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பான முறையிலே தன்னுடைய அரசியல் பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். புரியுது சார். என்னன்னா, கொடுத்த வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றல, இல்ல நிர்வாகத்தையும் சரியா நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு பழியோட தான் இப்ப திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்களால் 520 வாக்குறுதிகளில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக வழங்குவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்திலே 2,16,00,000 குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுத்ததற்கு பின்னாலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தற்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பின்னால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்குவதாக முடிவு செய்திருக்கிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலேயே சட்டமன்றத்திலே கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார்கள். ஆனால் அன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்று. ஆனால் அவர்களால் திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது 1 கோடி மகளிர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார்கள். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பின்னாலே படிப்படியாக தகுதி இல்லை என்று பல்வேறு மகளிர்கள் வாங்கிய அந்த உரிமை தொகையை இன்றைக்கு நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் மூலமாக பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு முதலமைச்சராக, மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் தருவோம் என்று சொல்லி 3 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரை அந்த தொகை வழங்கப்படவில்லை. 4000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார், அதையும் வழங்கவில்லை. இப்ப திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல மாநிலத்துக்கு எந்த விதமான நலனும் செய்யல, நாடாளுமன்றத்திலையும் தமிழகத்துக்கு எந்த குரலும் கொடுத்த மாதிரியும் இல்ல. அப்படிங்கிறப்ப இது ஆட்சியா இல்ல காட்சியா சார்? இன்றைக்கு காட்சி தான் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆட்சி நடைபெறவில்லை. அவர்கள் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக டெல்லி நாடாளுமன்றத்திலே எந்த கோரிக்கையும் வலியுறுத்தி அவர்களால் தமிழகத்திற்கான எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தினுடைய நன்மைக்காக மாணவர்களுக்காக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த பெருமை அம்மாவுடைய ஆட்சியை சாரும். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு அது பெருமை சேர்க்கும். இதே போல எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆசிய கண்டத்திலேயே ஆத்தூர் அருகிலே இருக்கின்ற சின்ன சேலம் அருகில் 1200 ஏக்கர் பரப்பளவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக கால்நடை ஆராய்ச்சி மையம் அமைத்த பெருமை அண்ணன் எடப்பாடி அவர்களை சாரும். புரியுது சார், வரலாறு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த திட்டத்தை கூட அவர்கள் முழுமையாக நிறைவேற்றாமல் முடக்கி இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள், அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள்
தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் போன்ற பல்வேறு திட்டங்களை, அம்மா மின்னி கிளினிக் போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த அரசு முடக்கி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மக்கள் தகுந்த படிப்பினையை, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மக்களும் அதை உறுதியாக நம்புகிறார்கள். புரியுது சார். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பொன் வில்சன் சார், நன்றி. 2026ல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கணும், அதனால தானே சொல்ல முடியும். அப்படி அதிமுக என்னென்ன மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க? இல்லை, யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்றோம். இப்போ அதிமுக என்ற யானை வந்து இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிரே இருப்பவர்கள் அதனுடைய உயரத்திற்கு கூட இணையாக வரவில்லை என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதாவது ஆதாரபூர்வமாக தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்பேர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 2019, 2024. எதற்காகனா, இந்த பக்கம் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை இறந்து விட்டார், அந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி ஒரு ஆளுமை இறந்து விட்டார். இதற்கு பிறகு நடக்கிற தேர்தலை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. 2019 அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதம் 19.39. அதே இப்பொழுது அதே அதிமுக இப்போ ஒற்றை தலைமையில் வாங்குற ஓட்டு 20.46, 1.07% அதிகமாக வாங்கியிருக்கிறது. நீங்கள் கட்சி உடஞ்சிச்சுட்டீங்க, சின்ன இல்லைன்னீங்க, எல்லா பிரச்சனையும் சொன்னீங்க. அதற்கு பிறகு வந்து இரண்டு பக்கமும் தேசிய அளவில் கூட்டணி, ஆளுங்கட்சி திமுக பக்கம் மிகப்பெரிய கூட்டணி, வல்லமையுள்ள தலைவர்கள்லாம் பிரச்சாரம், ராகுல் காந்தி முதற்கொண்டு பிரச்சாரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி தலைமையில் மகா பெரிய கூட்டணி, மோடி 8 முறை வந்து பிரச்சாரம் பண்றாரு, அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்றாரு, மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, கூட்டணி கட்சி தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் அவர் குடும்பத்தோடு பிரச்சாரம் பண்றாங்க. எல்லா பிரச்சார யுத்திகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் இல்லாமல் நடுவில் ஒரு பாமரனாக கிளை செயலாளர் இருந்து உச்சபட்ச பதவிக்கு உயர்ந்த ஒரு மனிதன் தான் மட்டுமே 40 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்கிறார். பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அகில இந்திய கட்சி எக்ஸ்போசர் கிடையாது. அப்படி இருந்தும் பிரச்சாரம் செய்து 1 கோடி வாக்கு பெற்றிருக்கிறார், மிகப்பெரிய கூட்டணி பலமும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில். அதை தான் சொல்றாரு, 1% உயர்ந்திருக்கிறது. அப்ப இந்த தேர்தல் மூலமா எதிர்க்கட்சி தலைவர் தனக்குண்டான மக்கள் செல்வாக்கை நிரூபிச்சிருக்காரு. மக்கள் செல்வாக்கு நிரூபிக்கல. அதைத்தான் டிஎம்கே வந்து 33.52% 2019 தேர்தலில் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல எல்லா தொகுதியிலும் வெற்றி. 2 மாசம் கழிச்சு தான் வேலூர் தொகுதி நடந்துச்சு. துரைமுருகன் மகன் கதிர்வேல் ஆனந்த் வந்து வெறும் 8000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சார். அப்ப நமக்கு தெரியும் அந்த தேர்தல் முடிஞ்சு இப்ப 3 வருஷம் ஆட்சியும் முடிஞ்சு ஆட்சியில் இருக்கிறாங்க. அதே இன்டாக்ட் கூட்டணி, அதே ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற இண்டி கூட்டணி கையில இருக்குது. இத்தனையும் இருந்தும் கிட்டத்தட்ட 6.5% ஓட்டு குறைஞ்சிருச்சு திமுக கூட்டணிக்கு. இது எவ்வளவு பெரிய அடி! இது 6.5% குறைஞ்சிச்சுன்னு இப்போ நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னாரு, எல்லாரும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருச்சு. ஏனென்றால் அந்த கூட்டணியில கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்கிறது கூட. 3% ஓட்டு அவர்களுக்கு போன தேர்தலில். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு எங்க போச்சு? ஏற்கனவே 6% குறைஞ்சிச்சு டிஎம்கே கூட்டணிக்கு. இன்டாக்ட் கூட்டணி, வெற்றி கூட்டணி, நாங்க 6% குறைஞ்சிச்சு. கமலுடைய 3% காணோம். கிட்டத்தட்ட 10% நாடாளுமன்ற தேர்தலே அடி வாங்கிருச்சுன்னா, சட்டமன்ற தேர்தலில் 70 இடங்கள்ல வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 இமாலய வெற்றி பெறும். அதைத்தான் ஆதாரத்தோட புள்ளிவிவரத்தோட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. வேற ஆதாரம் இல்லாம சொல்ல. இந்த தேர்தலே நாங்க 1% கூட வாங்குறோம். ஆனா அதே வல்லமையுள்ள கூட்டணி ஆட்சியில இருக்கிறீங்க. ஆனா உங்களால 10% குறையுது உங்க ஓட்டு. அப்படி இருக்கும்போது அடுத்த தேர்தல்ல கண்டிப்பா 15% கூடுமா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க விலைவாசி ஏற்றம், 520 வாக்குறுதிகள் நிறைவேற்றல, எதையுமே செய்யல. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, எல்லாத்திலையும் உயர்வு. ஆனா இந்த ஆட்சியை வந்து எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க அதிர்ச்சியோட. நியாயம்தான் மக்கள் பாக்குறது. எப்படி 40 தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க திமுக?
அதைத்தான் இன்றைக்கு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் திமுகவுக்கு ஓட்டு போடல, நீங்களும் திமுகவுக்கு ஓட்டு போடல, ஆனா திமுக எப்படி ஜெயிச்சதுன்னா, நான் திமுக ஓட்டு போடல ஆனா ரெட்டலைக்கு போட்டேன், நான் திமுக ஓட்டு போடல நான் தாமரைக்கு போட்டேன், நான் திமுக ஓட்டு போடல நான் வந்து இன்னொரு கட்சிக்கு போட்டேன், நான் திமுக ஓட்டு போடல நான் நாம் தமிழருக்கு போட்டேன். இப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சதால திமுக இன்றைக்கு வந்துருச்சுன்னு கடை கோடி தொண்டன் மட்டும் இல்ல, கடை கோடி வாக்காளர் நினைக்கிறான். அதனால என்ன சிந்திக்கிறானா, 2024 இந்த மாதிரி நம்ம ஓட்டு போடக்கூடாது, நம்ம திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுக என்ற இரட்டை இலைக்கு மட்டும் ஓட்டு போட்டால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் நம்ம பிரிச்சு ஓட்டு போட்டோம்னா எதிர்ப்பு ஓட்டு திமுக மறுபடியும் வரும். அதனால அந்த ஓட்டுக்கள் எல்லாம் அடுத்த தேர்தலில் வாக்காளர்களுக்கும் ஒரு படிப்பினை. இது ஒரு முகப்படுத்தி ஓட்டு போடும்போது தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றது வாக்காளர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சொன்னாரு, தகுதியுள்ள தலைவர்கள் நம்ம அக்ரிகல்ச்சர் ஐயா சொன்னார், தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு 2,19,00,000 பேருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தகுதி என்று சொல்லி என் அருமை தாய்மார்களையும் சகோதரிகளையும் பிரித்து வைத்தது யார்? பிரித்து உனக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு சொன்னது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். செய்தார்களா இல்லையா? செய்தாங்க. அதே மாதிரி 487வது வாக்குறுதியா சொத்து வரியை உயர்த்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு 150-200% சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் தான். இன்னொரு பக்கம் பார்க்கிற இடம் போதைப் பொருள். ஒட்டுமொத்தமா திமுக மீதான இந்த அதிருப்தி தான் உங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சதுக்கு நிச்சயமா நிச்சயமா. இன்னொன்னு நம்ம மோகன் ஐயா சொன்னார், வழக்கறிஞர், 2 கோடி உங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே ஏன் ஓட்டு விழலன்னு நான் ஐயா கிட்ட சொல்றேன். இந்த தேர்தலில் 1,17,00,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்குது, ஆட்சியில் இருக்குது. திமுக மட்டும் வாங்கியிருக்குது 1,17,00,000. அவங்க வெப்சைட் எடுத்து பாருங்க, 2 crores பிளஸ் அவங்க உறுப்பினர்கள். இப்பவும் அந்த ஆன்லைன் வெப்சைட்ல இருக்குது 2 கோடி பிளஸ் உறுப்பினர்கள். ஆனா உங்களுக்கு விழுந்திருக்கிற ஓட்டு 1,17,00,000 தான். மீதி ஓட்டு எங்க போச்சு உங்களுக்கு? ஓகே சார், நம்ம கேட்போம்ல. பொன்வில்சன் சார், திமுக மீதான இவ்வளவு அதிருப்தி தான் 2026 அதிமுக ஆட்சி அமையறதுக்கு வழிவகுக்குமா? இல்ல, அது ஒரே ஒரு உதாரணம். கடந்த தேர்தலில் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆந்திரால 23 இடம் தான் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சார். ஆனா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 175 இடத்துல 158 இடமோ என்னமோ அவர் ஜெயிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா வேற எதுவும் இல்லை, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில பத்திரப்பதிவு உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி எல்லாத்துக்கும் உயர்த்தினாங்க. அதே மாதிரி அந்த ஆட்சியை குறித்து விமர்சித்து பேசினால் 3 மாதம் சிறை தண்டனை ஜெகன்மோகன் ரெட்டி செய்தது. அதற்கு அடுத்தது என்ன செய்தாரோ ஒரு பெரிய விஷயம் செய்தார். எங்க பார்த்தாலும் தன்னுடைய அப்பாவின் பெயர், ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி, ஒய்எஸ்ஆர் பூங்கா, ஒய்எஸ்ஆர் கடற்கரை, ஒய்எஸ்ஆர் சாலை, ஒய்எஸ்ஆர் தெரு என்ற அத்தனையும் ஒய்எஸ்ஆர் பேர் வைத்தார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச மாதிரி அங்க ஜெகன்மோகன் செஞ்சிருக்கான்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்றேன். நீ எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா ஆமா பறக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகாக இருக்க முடியும். இல்லை என்றால் எப்பேற்பட்ட தலைவனும் வீழ்வது உறுதி. அது 2026 கண்டிப்பாக தெரியும். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆளுமையோடு நாங்கள் ஆட்சி செலுத்துகிறோம், எங்க கட்சி உடஞ்சிச்சு கிடஞ்சிச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இந்த 1 கோடி ஓட்டு வாங்கி இருக்கிறோம். தனியா அதிமுக மட்டும் ஒற்றை தலைமை எடப்பாடி தலைமையில என்னன்னா 89 லட்சம் ஓட்டு, 89 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இதுல பிரிஞ்சிருச்சுன்னு சொன்ன பலாப்பழத்துக்கு 3 லட்சம், பிரிஞ்சிருச்சுன்னு சொன்ன குக்கருக்கு 2 லட்சம் சில்லற, அவ்வளவுதான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா 99.9% அதிமுக கட்டுண்டு கிடக்கிறது. யார் காலடியில் என்றால் எடப்பாடி பழனிசாமி அன்பால் கட்டுண்டு கிடக்கிறது. காரணம் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த தியாகம், ஜெயலலிதா அம்மா செய்த தியாகம். சட்டமன்றத்திலே சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் வாரிசே இல்லாத இந்த கட்சியில் ஒரு வாரிசு முனைக்கும் இந்த கட்சி ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு சேவை செய்யும். நாங்க அதனால
அந்த இரட்டையின் பின்னால் அந்த தொண்டர்கள் அன்பால் கட்டுண்டு கிடக்கிறார்கள். எடப்பாடி பின்னால் நிற்போம், சோதனை என்றாலும் சரி 2024 அதை சாதனையாக ஆக்கி காட்டுவோம் அப்படின்னு நிற்கிறார். அந்த நம்பிக்கையில தான் அவர் இன்றைக்கு பேசுறார். தொடர்ந்து பேசலாம் சார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், மக்களோட தான் இந்த கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் சந்திச்சதுனால தான் இப்ப தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து 2026லயும் அதிமுக ஆட்சி அமையறதுக்கு ஒரு வழிவகுக்குதா சார்? உண்மைங்க 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் என்று அறிவித்தார். அறிவித்தபடி தன்னந்தனியாக தேர்தல் களத்திலே நின்று மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக, அதே போல ஆறாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற ஒரு வாய்ப்பினை மக்கள் தந்தார்கள். அந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை மக்கள் மீது வைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் மக்களோடு கூட்டணி வைத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக மீண்டும் அமைப்பார் என்பதை மக்கள் உறுதியோடு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தொண்டர்களாகிய எங்களுக்கும் இருக்கிறது, நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து மட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. எனவே 2026 இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விடிய ஆட்சியால் நிறுத்தப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த விடிய ஆட்சி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட நிறுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்திலே நிறைவேற்ற முடியும். உதாரணமாக தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற லேப்டாப் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மீண்டும் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு நிர்வாக திறமை மிக்க ஆட்சியை தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியால் மட்டுமே முடியும். அதற்கான திறமை, தகுதி அனைத்தும் அண்ணன் எடப்பாடியாருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை மக்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். ஷேக் தாவூத் சார், மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இதை நீங்க இப்ப கேக்குறீங்க, ரொம்ப காலமாக இதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து திமுக ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா அப்போவுல இருந்தே இந்த பிரச்சனை, திமுக ஆட்சி என்பது என்ன அப்படின்னா மக்களுக்கு எதிர்மறையான ஆட்சி. திமுகவுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஆட்சி வேற, அதை வந்து மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அறிஞர் அண்ணாவும் சரி மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதை கருணாநிதி குறுக்கு வழியில புகுந்து என்ன பண்ணாருன்னா அவர் குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலு கையில விழுந்து கொண்டு போயிட்டாரு. அதை அறிந்த புரட்சி தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அந்த ஆட்சி என்பது எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக மிக சிறப்பாக இருந்தது. அதை தொடர்ந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி. நீங்க ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி. நீங்க வந்து இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தமிழன் சொன்னா அவனுக்கு இந்த ஆட்சியை பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். உங்க வணக்க வழிபாடு எது வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மாண்டு கூப்பிடாத ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நன்றி. அதை போலவேதான் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி 4 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி, எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சி. நாங்கெல்லாம் கூட்டணியில இருந்திருக்கிறோம், பல காலமாக எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த போல உள்ள ஒரு ஆட்சி வேணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியத்தான் இப்ப அதிமுக வச்சிருக்கு. அதிமுக ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வேணும் என்பதற்காகத்தான் இந்த திமுகவுடைய ஆட்சி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் விரோத ஆட்சி இது, மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நமக்கு அது உங்களோட இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன் சார். நேரமின்மை காரணமா நான் அடுத்த கெஸ்ட் போறேன். அது இந்த இதுதான் வந்து உங்களுக்கு 2026ல முழுமையாக நம்ம ஆட்சி வரும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்றதுக்கு இதுதான் காரணம். நன்றி சார். நான் அதை வரவேற்கிறேன். நன்றி சார். ஜிஎஸ் மோகன் சார், திமுகவுலயும் 2 கோடி உறுப்பினர்கள், 2 கோடிக்கு மேல உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா வாங்கின ஓட்டு 1 கோடி தான். அப்படின்னா திமுகவோட ஆட்சி வந்து இப்போல இருந்தே அதோட ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சுங்களா? அப்படி இல்லை, வாக்குகள் சதவீதம் தான் கிட்டத்தட்ட 50% தானே போல இருக்கு. அப்ப எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இல்ல பாதிக்கு பாதி தான் சார் நமக்கு ஓட்டு வந்திருக்கு. அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு 2 கோடி உறுப்பினர் நீங்கல 69.72% இந்த தடவை போலிங் 70% ஆல்மோஸ்ட். நீங்க 2 கோடி உறுப்பினர் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் ஓட்டு போட வரலையா?
1 கோடி தானே வாங்கியிருக்கீங்க. சரி, பல 1 கோடி தான் வாங்கியிருக்கேன்னா பல இடங்கள்ல அதிமுகவோட வாக்காளர்களோட பெயர்ல நீக்கப்பட்டிருக்குங்களே. ஏன் உங்க பார்வைக்கு பாடலையா? நீங்க போய் தேர்தல் கமிஷன்ல இது கொடுத்துருக்கீங்களா? இல்ல, நீங்க மறைமுகமா தானே செஞ்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் தேர்தல் கமிஷன் நீங்க நம்பலையா? இல்ல, ஏதோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி திட்டமிட்டு இந்த அதிமுக வாக்காளர்கள் ஓட் பேங்க் எல்லாம் நீங்க இல்ல சார் நிராகரிச்சிருக்க மாதிரி எல்லாம் பண்றீங்க. நீங்க நியாயமா தவறான கருத்தை பதிவு செய்கிறார். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியோடு நேரடியாக சென்று அங்கே நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம். அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களும் வாக்களிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பதை மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 2014ல 44% ஓட்டு வாங்குனீங்க. இப்போ ஏன் அவ்வளவு செறிஞ்சிருக்கு? 20% தான் சார். நான் உங்களுக்கு 6% குறைச்சிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்? நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுடைய கூட்டணியே 20% ஓட்டு இருக்கு சார். நீங்க எங்க உங்க கூட்டணி காட்டுங்க, 20% காட்டுங்க. உங்களுக்கு கூட்டணி ஓட்டு கூட வரலைங்களா? உங்களுக்கு எப்போ 8 கட்சி கூட்டணி வச்சு நீங்க தேர்தலை சந்திச்சீங்க. 8 கட்சி 6% உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்குங்களே சார். அது இண்டிவிஜுவல் தான் சார். இண்டிவிஜுவல்ல இண்டிவிஜுவல் தான் நானும் கேக்குறேங்க. இல்ல, உங்க கூட்டணி ஓட்டு 53% 2019. ஆமா, இல்ல இப்போ 46%. ஆமா, நான் தான் சொல்றேன். அதே 6 குறைஞ்சிச்சு. அது ஏன் குறைஞ்சதுன்னா போல் வந்து அவ்வளவு ஆகலன்னு 26% வாக்குகளை கூட 70% போலாச்சா? 26% வாக்குகளை 53% போலாம். அதிகார துஷ்பிரயோகம். அப்ப அந்த போல் கள்ளவாக்குகளை அதுக்கேத்த மாதிரி டிஎம்கே ஓட்டு குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் தவிர அதே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம். நன்றி சார், நன்றி சார். இப்போ நீங்க டிஎம்கே வந்து அலைன்ஸோடு இருக்கும்போது நீங்க வலுவான கூட்டணி ஏன் அமைக்கல? திருப்பி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ பிஜேபி மட்டும் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா 12 தொகுதியை நீங்க பெற்றிருக்கலாம். அந்த அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட நிலைப்பாடு சார். அது எப்படி சார் நீங்க அவங்களோட கூட்டணிக்கு நீங்க சொல்ல முடியும்? நான் உங்ககிட்ட என்ன क्वेश्चन கேட்டேன்? 6% ஓட்டு குறைஞ்சிருக்குல்ல, அது அப்ப திமுக மீதான அதிருப்தி தான காரணம்? நீங்க எங்களையே சொல்றீங்க. அப்ப நாங்க 40 வெற்றி பெற்றோம். இதுக்கு என்ன காரணம்? ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு சார். சார், நாங்க வெற்றி பெற்றிருக்கோமே, அதுக்கு என்ன காரணம்? ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கேட ஓட் பேங்க் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? வெற்றி. அதாவது தோல்வி விட்டவர்கள் 236 அப்படி சொல்வது இயல்பு. வெற்றிப்பாதையை நோக்கி போகல. பொதுச் செயலாளர் கூட்டணியை அமைக்கல. இதுதான் உண்மை. மக்கள் தான் சொல்றாங்க. ஏன் வலிமையான கூட்டணி ஏடிஎம்கே அமைக்கலன்னு கேக்குறாங்க. நன்றி சார். மோகன் சார் பேசலாம் சார். கலை சார், தந்தை புகழ் பாடனால ஆந்திராவுக்கு இன்னைக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்கோ அதே பாடம் தான் தமிழ்நாட்டுக்கும் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? சரியான குற்றச்சாட்டு தான். அதுதான் நடக்க போகுது. இப்போ நான் ஜிஎஸ் மோகன் சார் சிம்பிள் அரித்மெட்டிக் புரியாமல் பேசிகிட்டே இருக்கிறாரு. அது எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் ஒரு பெரிய லாயரு, ஹைகோர்ட் லாயரு, சீனியர் லாயரு. அதாவது வந்து 2019 பதிவான வாக்குகளில் எத்தனை % இப்போ கணக்கு போடல. அப்போ போட்டது கணக்கு அப்போ பதிவான வாக்குகள் எப்போ வாங்கினாங்கன்னு. ஆமாம். இப்போ 2024 என்ன பதிவாச்சு அதில் எத்தனை % தான் போடுறாங்க. அப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கா இல்லையா? அது சிம்பிள். அதுக்கு காரணம் உங்கள் ஆட்சி சரியா இல்லைங்கிறது. அதை விட்டுட்டு பதிவான வாக்குகள் குறைஞ்சி போச்சுன்னு வேற ஒரு காரணத்தை சொல்ல முயற்சி பண்ண. இன்னொன்று, இந்த தேர்தலுக்கு பின்னாடி முடிவுகள் வந்த பிறகு என்னென்ன நடவடிக்கை நடக்குதுன்னா, நடப்புகள் என்ன நடக்குதுன்னா, 2 வகையான இணைப்பை கேட்குறாங்க. தோத்து போனவங்க பலவீனமானவங்கெல்லாம் இணையனும் சொல்கிறாங்க, அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. பாஜக 5% தான் வாங்கியிருக்கு, அது இணையனும் சொல்லுது. அது வந்து அண்ணாமலை சொல்லலை, மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மாலும் இணையனும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல நீங்கள் 2 பேரும் இணையணும். இணையலையே. சசிகலா அம்மா பொதுச் செயலாளர்களே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் சொல்லி அஃபிடவிட்டை ஹைகோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் யார் சப்மிட் பண்ணது? ஓபிஎஸ் தான். ஓகே, நீங்கள் முதல்ல ஒன்று சேருங்க. நீங்கள் 2-3 பேரும் ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி கட்சி எல்லாரும் ஒன்று சேர்றது? பலவீனமானவர்களுடைய குரல் இது. பதவி அதாவது திரும்பவும் பாஜகவோட அதிமுக என்னைக்கும் கூட்டணிக்கு போகாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பும் சொல்லப்பட்டிருக்கு, இப்பவும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்ச பாடம் என்ன? அதிமுக கிடைச்ச பாடம் என்ன? பாஜக விட்டு வெளியே வந்தனால வாக்கு சதவீதம் கூடி இருக்குது. பாஜக வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்குது. நன்றி. அவங்க ஒன்றும் கூடல, பொய்யான தோட்டத்தை கொடுக்குறாங்க. அவங்க 2ஆம் இடத்துல இருக்கே சொல்லியே சில பேரை கவர்ந்தாங்க.
இப்போ அந்த பொய் என்பது வெளிப்பட்டுடுச்சு. நன்றி சார். நன்றி. அடுத்த 2வது சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. ஓகே. திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் பூரா அதிமுக பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.